நடிகர் சங்க தேர்தல் நடக்குது. அப்போ விஜயகுமார் தான் போட்டி வேட்பாளர். அப்போ குமுதத்தில் ஒரு வார்த்தை யுத்தம் நடக்குது. யாரா இருக்கு? விஜயகுமாருக்கும் ராதாரவிக்கும். அப்போ ராதாரவி ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்ல கேட்டினா, சில விஷயங்கள் நான் பேச விரும்பலை, அப்படி நான் பேசினா மல்லாந்து துப்பிக்கிற மாதிரி ஆயிடும். நான் ஒரு பர்சனல் அட்டாக் அப்படி சொல்லலாம். ஒரு பர்சனல் அட்டாக் பண்ணும்போது விஜயகுமார் குறித்து அவதூறான கருத்து ஏதோ ஒன்று சொல்ல அதுக்கு என்ன கேட்டால், நானும் இந்த சினிமாவில் தான் இருக்கிறேன், ஆனால் விஜயகுமார் குறித்து நான் ஒரு விஷயத்தை நான் சொன்னேன்னா அது நான் மல்லாந்து துப்பிக்கிற மாதிரி அர்த்தம். ஏன்னா சில குறைகள் பேசுகிறாரு. வார்த்தை யுத்தம் நடக்குது, வார்த்தை போர், வார்த்தை யுத்தம் நடக்குது ரெண்டு தரப்புக்கும், விஜயகுமார் தரப்புக்கும் ராதாரவி தரப்புக்கும். அப்போது ராதாரவி சொல்கிறாரு, நான் எல்லாத்தையும் வெளிப்படையாக என்னால் பேச முடியல. இப்போ வெளிப்படையாக ராதாரவி இருக்கிற இடத்துல சூடு இல்லாமல் இருக்குமா சார்? அவங்க அப்பா இருந்தாருன்னா அது அக்னி எரிமலை. இது அப்போ எரிமலைக்கு பிறந்தது பனிமலை ஆயிருமா? வெறிமலை. அது ஒரு வெப்பக்காடு. இந்த டோட்டல் இந்த எம்ஆர் ராதா, இந்த ராதாரவி, இந்த சர்க்கிள் இருக்குல்ல, ஹார்ட் ஆஃப் த சிட்டி. ஆமாம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்ப நகரம். அவர் குணச்சித்திர நடிகர், யார் விஜயகுமார், இவர் வில்லன் நடிகர். அப்படி பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லும்போது மக்கள் மத்தியில் எப்படி பார்க்கப்படும் அது? அப்போது ஏதோ ஒரு அவதூறான கருத்து. ஆனால் எல்லாமே அசிங்கங்கள் தான், எல்லாமே அசிங்கம், அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. புரியுங்களா? அந்த அசிங்கங்களை வெளிப்படுத்துகிற விதம்னு ஒன்று இருக்குது. நயன்தாரா குறித்து ஒரு கருத்து பேசினார், திமுக கட்சியில் நீக்கினாங்க. எப்போவுமே அந்த கருத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறவர் தான் ராதாரவி. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டான திரு சேகுவார் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். என்ன ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை? எந்த ரெண்டு பேருக்குள்ள? ராதாரவி அவர்களுக்கும் விஜயகுமார் அவர்களுக்கும். தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன். அண்ணன் என்னை திட்டினாலும் கூட பரவாயில்ல, அவர் கூட மறந்துருப்பார். அண்ணன் ராதாரவி ஒரு வார்த்தை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம் கிடையாது, தோராயமாக ஒரு 40 வருஷம் இருக்கு நினைக்கிறேன், 90களுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். அப்போ இந்த நடிகர் சங்க தேர்தல் நடக்குது. அப்போ விஜயகுமார் தான் போட்டி வேட்பாளர். அப்போ குமுதத்தில் ஒரு வார்த்தை யுத்தம் நடக்குது. யாரா இருக்கு? விஜயகுமாருக்கும் ராதாரவிக்கும். அப்போ ராதாரவி ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்ல கேட்டினா, சில விஷயங்கள் நான் பேச விரும்பலை, அப்படி நான் பேசினா மல்லாந்து துப்பிக்கிற மாதிரி ஆயிடும்னார். யார்? விஜயகுமார் குறித்து பேசும்போது என்ன சொன்னார்? என் முகத்தில் நானே மல்லாந்து துப்புனா என்ன அர்த்தம்? அதான் நம்ம முகத்தில் தானே. அப்போ அதனுடைய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நானும் இந்த சினிமாவிலேயே இருக்கிறேன், நானும் இந்த சினிமாவில் தான் இருக்கிறேன், ஆனால் விஜயகுமார் குறித்து நான் ஒரு விஷயத்தை நான் சொன்னேன்னா அது நான் மல்லாந்து துப்பிக்கிற மாதிரி அர்த்தம். ஏன்னா நாங்கள்லாம் ஒரே குடும்பத்தோடு, சினிமான்ற குடும்பத்தோடு நாங்கள் இருக்கிறோம். அப்போது ஒருவர் மீது ஒருவர் ஏன்னா ஒரு சில குறைகள் பேசுகிறாரு. வார்த்தை யுத்தம் நடக்குது, வார்த்தை போர், வார்த்தை யுத்தம் நடக்குது ரெண்டு தரப்புக்கும், விஜயகுமார் தரப்புக்கும் ராதாரவி தரப்புக்கும். அப்போது ராதாரவி சொல்கிறாரு, நான் எல்லாத்தையும் வெளிப்படையாக என்னால் பேச முடியல. இப்போ வெளிப்படையாக அவர் என்ன பேசணும்னு நினச்சாரு நமக்கு தெரியாது. இப்போ நீங்கள் உங்களுக்கு யோசனை வரலாம், பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அவதூறான ஒரு வார்த்தை சொல்லக்கூடிய சூழல் இருக்குது போல இருக்குது, அதை தவிர்க்கிறதுக்காக அப்படி தான் நம்ம நினைக்க முடியும். அப்படி தானே இருக்கும். இப்போ விஜயகுமார் குறித்து அவதூறான கருத்து ஏதோ ஒன்று சொல்ல அதுக்கு என்ன கேட்டால், இது மாதிரி நான் பேசும்போது நான் பதிலுக்கு நான் பேசுனேன்னா அது மல்லாந்து துப்பிக்கிற மாதிரி இருக்கும்னு ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சார். இது அப்படியே இங்கே ஏறிடுச்சு. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. தேர்தல் சம்பந்தம் சார். எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணும்போது சில பேச்சுக்கள் வரதான செய்யும். அப்போ ஒருத்தர் குறை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, அப்போ சொல்கிறாரு கேட்டால், நான் சில விஷயங்கள் நான் வெளிப்படையாக பேசுகிறேன்னா அது மல்லாங்க துப்பிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லி பேசுகிறார். அவ்வளோதான். வார்த்தை யுத்தம் தானே, வார்த்தை போர் தானே. சரி, இப்போ இன்னைக்கு இருக்கிற நடிகர் சங்கம் தேர்தலுங்கிறது ரொம்ப சூடாக நடந்தது. அன்னைக்குமே அப்படிதான் இருந்தது. ஆமாம், விஜயகாந்த் அவர்கள் அதுக்கெல்லாம். ராதாரவி இருக்கிற இடத்துல சூடு இல்லாமல் இருக்குமா சார்? அவங்க அப்பா இருந்தாருன்னா அது அக்னி, அது அக்னி எரிமலை. இது அப்போ எரிமலைக்கு பிறந்தது பனிமலை ஆயிருமா? வெறிமலை. அப்படி ஒன்றா இருக்கலாம். உண்மை தானே. அது ஒரு வெப்பக்காடு. இந்த டோட்டல் இந்த எம்ஆர் ராதா, இந்த ராதாரவி, இந்த சர்க்கிள் இருக்குல்ல, ஹார்ட் ஆஃப் த சிட்டி. ஆமாம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்ப நகரம். சில நேரத்தில் இந்த ஹாலிவுட் பிக்சர்ஸ்லாம் காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி தான்.
அதனால் சூடு உஷ்ணம் இல்லாமல் இருக்குமா, அது வந்து கடந்த காலத்தில் அந்த மாதிரி உண்டு தான். சரி, இப்போ விஜயகுமார் அவர்களை பற்றி ராதாரவி அவர்கள் தவிர்த்த கருத்து என்ன? இல்லை, இது ஒரு சரியான நினைவு இல்லை. அது வந்து சரியாக நம்ம தப்பாக சொல்லி எதுவும் இருக்கக்கூடாது. ஒரு ஒரு பர்சனல் அட்டாக் அப்படி சொல்லலாம். ஒரு பர்சனல் அட்டாக் பண்ணும்போது பொதுவாக தெரியுங்களா, இவங்க வந்து சினிமாவில் வந்து நமக்கு இப்போ நம்ம நம்பியார்னா அவர் வந்து ரேப்பிஸ்ட்டு, வில்லன், கொலை பண்ணுறவர், இப்படி தானே ஒரு பார்வை இருக்குது. நிஜ வாழ்க்கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்பியார்னா அந்த உடனே அது. ஆனால் நம்பியார் எவ்வளோ நல்லவர்ன்றது அதுக்கப்புறம் தான் தெரியும். நிஜ வாழ்க்கையில் பழகினவங்களுக்கு தெரியும். ஆனால் எம்ஜிஆர் ரொம்ப நல்லவன்னுவோம். ஆனால் வந்து ராமவரம் தோட்டத்துக்கு போயிட்டு ஒருத்தர் போனாருங்க, இது ரிட்டர்ன் வரும்போது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கந்தலாய் வந்தார், அப்படிலாம் கடந்த காலத்தில் பேசுவாங்க இல்லையா. அப்போ யார் இங்கே வில்லன், யார் கதாநாயகன் நிஜ வாழ்க்கையில் நம்பி அந்த மாதிரி வந்து ராதாரவி குறித்து பேசும்போது அவர் வந்து குணச்சித்திர நடிகர் யார் விஜயகுமார், இவர் வில்லன் நடிகர். அப்படி பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லும்போது மக்கள் மத்தியில் வந்து எப்படி பார்க்கப்படும், அது சினிமா ரீதியாக தான் பார்க்கப்படும். அந்த மாதிரி. அதனால் அப்படி ஏதோ ஒரு கருத்து இவரை பற்றி சொல்ல, அதுக்கு பதிலடி இவர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நானும் இறங்கி வந்து வெளிப்படையாக நான் சில விஷயம் பேசினேன்னா அது மல்லாந்து துப்பிக்கிறதுக்கு சமம்னு சொல்லி வார்த்தை சொன்னார். அப்போது வந்து ஏதோ ஒரு அவதூறான கருத்து, எனக்கு சரியாக நினைவில்லை, 40 வருஷம் ஆயிடுச்சு, அவருக்கே கூட நினைவு இருக்குல்ல. ஆனால் குமுதத்தில் வந்தது, செய்தி வந்தது. அதனால் இது மாதிரி வந்து அவதூறு கருத்துக்கள் வந்து இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி திரிஷா பார்த்திபன் மட்டும் கிடையாது, கடந்த காலத்திலும் உண்டு. அது வந்து எப்பவுமே வந்து அண்ணன் ராதாரவி வந்து லைம்லைட் இருக்கிறவர் தானே. இது என்ன பெரிய கருத்து, நயன்தாரா குறித்து ஒரு கருத்து பேசினார், திமுக வந்து கட்சியில் வந்து நீக்கினாங்க. எப்பவுமே அந்த கருத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறவர் தான் ராதாரவி. ஆனால் அவதூறு கருத்துக்கள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திபன் பேசுனது தான் நேற்றுக்கு வந்து ராதாரவி பேசினார். ராதாரவி வந்து வில்லன், இவர் வந்து கதாநாயகன், யார் பார்த்திபன் முன்னாள் கதாநாயகன் இல்லையா. சொல்கிறேன் நான், அவ்வளோதான். இதில் இன்னும் ஒன்று தான். ஆனால் எல்லாமே அசிங்கங்கள் தான், எல்லாமே அசிங்கம், அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. புரியுங்களா. அந்த அசிங்கங்களை வந்து வெளிப்படுத்துகிற விதம்னு ஒன்று இருக்குது. அன்னைக்கு டேட்டுக்கு ராதாரவி என்ன சொல்கிறாருன்னா, இதை சில விஷயங்கள் நான் பேசுகிறேன்னா அவருக்குள்ளே அந்த பக்குவத்தில் அன்றைக்கி என்ன சொல்கிறாரு, நான் மல்லாந்து துப்புனா என் மேலே தான் வரும், அதனால் அதை அவாய்ட் பண்ண விரும்புகிறேன்னு சொல்லி பேசினார். ஒரு ஊரில் ஒரு சம்பவம் நடந்த விஷயம் சொல்கிறேன். ஒரு ஊரில் போய் தங்கியிருக்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்கிற அந்த வந்து ஒரு பேச்சுலராக ஒரு 4 பேர் தங்கியிருக்கிறாங்க. ஒரு கதை தான், ஒரு ஊரில் நடந்ததுன்னா ஒரு கதையை தான் நான் சொல்கிறேன், கற்பனை கதைன்னு கிடையாது, ஒரு கதையில் படித்தது சொல்கிறேன். அது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி படித்த கதையை இப்போ சொல்கிறேன். ஒரு ஊரில் 4 பேர் வந்து போய் தங்குறாங்க, ஒரு வீட்டில் தங்குறாங்க, ஒரு மேல் வீடுன்னு வச்சுங்க தங்குறாங்க. அந்த கீழ் வீட்டில் இருக்கிற வந்து ஒரு குடும்பம் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் இருக்க ஒரு பெண்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தருக்கு தெரியாமல் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து உறவு வச்சுக்கிறாங்க, சரிங்களா. ஆனால் வந்து ஊரில் எல்லோரும் கிளம்பிடுறாங்க, சரிங்களா. அந்த பெண் வந்து கர்ப்பமாயிடுறாங்க. அப்போ கர்ப்பம் இருக்கிறது கேட்டால் அந்த ஒரு பஞ்சாயத்து கூட்டி என்ன செய்கிறாங்கன்னா, அந்த 4 பேர் மறுபடியும் பிடிச்சிட்டு வந்து என்ன செய்கிறாங்கன்னா வந்து மரத்தில் கட்டி வச்சுறாங்க. கட்டி வச்சுன்னு கேட்டால் வந்து யாருக்கு எடுத்து சொல்லுங்கள், யாருக்கு எடுத்து சொல்லணும் போது பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் யாரும் சொல்ல மாட்டாங்க. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண் வந்து கை காட்டும் போது பார்த்திங்கன்னா கடைசியாக வந்தால கை காட்டிடுறாங்க, இவர் தான் எனக்கு எடுத்து அரசு அனுப்பிச்சிடுறாங்க. அவரும் வந்து என்ன செய்கிறாரு, வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்போ அந்த மற்ற 3 பேர் இருக்கிறாங்கல்ல, ஏன்டா நீ வந்து ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன சொல்ல கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு மட்டுமே எனக்கு கொடுக்கல, அந்த பொண்ணோட சேர்த்து அந்த வீடு அந்த ஒரு 1/2 கிரவுண்டு பின்னாடி இருக்குது, அந்த இடமும் சேர்ந்து வருது, அதனால் நான் வந்து இங்கேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணேன், நீங்கள் 3 பேர் ஊருக்கு கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டேன். அப்படிங்க சொல்கிறது அந்த மாதிரி கதை தான் இது. என்னன்னா உல்டாவா இருக்கு. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714